வெண்ணிலா, அவங்க வரதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா. என்ன சார், கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிருமா? கண்டிப்பா மேடம். அதான் நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே. நீங்க பேசினதை பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேன். நீங்க மட்டும் லாயர் ஆகியிருந்தீங்க, எல்லா கேஸும் உங்ககிட்ட தான் வந்திருக்கும். ஆமா மேடம், நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நச்சுன்னு இருந்துச்சு. அந்த கோதண்டத்துக்கு கண்டிப்பா ஜெயில் தான். எக்காரணத்து கொண்டும் கோதண்டம் வெளியே தப்பிச்சிடவே கூடாது. அவன் ஊருக்கு பண்ணது பெரிய அநியாயம். ஊர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, தனக்கு காசு தான் முக்கியம்னு சிலைய திருடி இருக்கான். அவனை மாதிரி ஆள் எல்லாம் வெளியே நடமாடவே கூடாது. நீங்க கவலையை விடுங்க மேடம். சாட்சி எல்லாம் அவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. அவன் மட்டும் இல்ல சார், இதுல சம்பந்தப்பட்ட யாரும் தப்பிச்சிடவே கூடாது. அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இந்த கடத்தல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். மேடம், இது பெரிய கேஸ். போலீஸ் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க மேடம். கோதாண்டத்தை அடிக்கிற அடியில அவனே தானா உண்மையை சொல்லிடுவான். எனக்கு என்னமோ கோதண்டம் உண்மையை சொல்லுவான்னு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா அவன் மாட்டின உடனே அவன் மத்தவங்களையும் காட்டி கொடுத்திருப்பான். அவன் காட்டி கொடுக்கலனா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரி, நீங்க வண்டியில Okay, இருங்க. அத்தை, யார் இவங்கலாம்? எப்படி இவ்ளோ பேர் வந்தாங்க? இவங்கள பார்த்தாலே ஏதோ பிளானோட வந்திருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வாங்க அத்தை, வீட்டுக்கு போயிடலாமே. எதிரிய பார்த்து எப்போ நம்ம பயப்படுறோமோ அப்பவே நம்ம தோத்துருவோம். இல்ல அத்தை, இவ்ளோ பேர் இருக்காங்களே, அதான். எதிரில எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காத, அவங்கள எதிர்த்து எப்படி ஓட விடணும்னு யோசி. டேய் அடிங்கடா. உயிர் வாழணும்னு ஆசை இல்லாதவங்க மட்டும் முன்னாடி வாங்கடா. 10 பேர் கூட்டமா வந்துட்டா பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலையை அழிக்கணும்னா கையில ஆயுதம் இருந்தா போதாது, மனசுல தைரியம் இருக்கணும். சார், உங்க கண்ணு முன்னாடி அவங்க துப்பாக்கியால சுட்டுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. முதல்ல போய் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். எதுக்கு சார்? அவங்கள பார்த்தாலும் பெரிய இடம் மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம தலையிட்டு எதுக்கு பிரச்சனைகளை மாட்டிக்கணும்? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வண்டியில ஏறு, வா. வாழணும்னு எண்ணம் இல்லாதவங்க மட்டும் முன்னாடி வாங்கடா. வருண் சார், உங்களுக்காக தான் கோர்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நான் சார் கோர்ட்ல பார்த்துட்டேன் மேடம். யாரோ ஒரு லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. கல்யாணமாகி 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள பிரியருக்கு டிவோர்ஸ் கேட்டு வந்துட்டாங்க சார். அப்போ லாயர் சொன்ன அந்த டிவோர்ஸ் கேஸ் வரணும் வெண்ணிலாவும் தானா? அதுக்காக தான் 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்தாங்களா?
கொஞ்ச நாளாவே வெண்ணிலா முகம் சரியில்லை. வருணும் வெண்ணிலாவும் சரியா பேசிக்கவும் இல்ல. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இல்ல வருண் வலுக்கட்டாயமா வெண்ணிலாவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வந்தானா? வருண் வெண்ணிலாவை கட்டாயப்படுத்தியிருந்தா நிச்சயமா நம்ம கிட்ட சொல்லிருப்பா. இல்ல அவளும் டிவோர்ஸ்க்கு சம்மதிச்சிட்டாளா? இருக்காது. நமக்கு தெரியாம வெண்ணிலா அப்படி எதுவும் பண்ண மாட்டா. இது என்னன்னு பொறுத்திருந்து பாப்போம். கணவன் மனைவி உறவுல சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ உண்மையை சொல்லு. வெண்ணிலாவை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர? அம்மா என் ஆஃபீஸ்க்கு தாம்மா போயிட்டு வரோம். இப்பெல்லாம் வெண்ணிலாவை அடிக்கடி உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வர போல. ஆ, அம்மா அது நீங்க தானம்மா சொன்னீங்க வெண்ணிலாவுக்கு பிசினஸ் ஐடியாலாம் சொல்லி கொடுக்கணும். அவ வீட்லயே இருக்காம உங்களை மாதிரி பிசினஸ்ல சாதிக்கணும்னு. அதனால தான் அவளை கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் கொடுத்தேன். கரெக்ட் தான், நான் தான் சொன்னேன். ஆனா நீ அதுக்கு அவளை ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். எதுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போன? எதுக்காக நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வந்தீங்க? அம்மா உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேனேம்மா, கோதண்டத்தால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போய். வருண், நான் உன் அம்மா. நீ என்கிட்ட பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். வெண்ணிலாவை பிடிக்காத வருணே டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா கௌதம இன்னும் காணோம். ஏன் இப்படி பண்றாரு? நிஜமா வருண் மனசு மாறிட்டாரா? இல்ல வெண்ணிலா நம்ம கிட்ட போய் சொல்றாளா? என்ன வருண் ரூம்ல இன்னும் லைட் எரியுது? ஒருவேளை வெண்ணிலா சொன்னது உண்மைதானா? விடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் அவளை வெளியே துரத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதை எப்படியாவது தடுக்கணுமே.